அரபு இஸ்ரேல் மோதல் இந்த வார்த்தைகளை கேட்டாலே போதும் நம்ம மனசுக்குள்ள எண்ணற்ற செய்திகளும் ரொம்பவே சிக்கலான ஒரு வரலாறும் வந்து போகும். 100 வருஷத்துக்கும் மேல நீடிச்சிட்டு இருக்கிற இந்த நீண்ட பயணத்தோட மிக முக்கியமான திருப்புமுனைகளை தான் நாம இன்னைக்கு கால வரிசைப்படி பார்க்க போறோம். வாங்க இந்த வரலாற்று பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அப்போ உலகத்தோட ரொம்பவே சிக்கலான இவ்ளோ வருஷமா நீடிச்சிட்டு இருக்கிற இந்த சண்டை எப்படிதான் ஆரம்பிச்சது? இந்த கேள்விதான் நம்ம எல்லா தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிரச்சனை எங்க, எப்படி, எதனால ஆரம்பிச்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதுக்கான பதில தேட ஆரம்பிக்கலாம். நாம இந்த பகுப்பாய்வுக்காக விக்கிபீடியாவோட வரலாற்று பதிவை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். சோ நடந்த சம்பவங்களை நடந்தபடியே அதோட முக்கியமான திருப்புமுனைகளோட சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, நம்ம கதையை ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கான விதை எங்க, எப்படி விழுந்துச்சுன்னு பாப்போம். அதாவது ஒட்டோமான் பேரரசோட கடைசி காலத்துல ஆரம்பிச்சு அந்த பகுதி பிரிட்டன் ஆட்சிக்கு வந்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில யூதர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி அதிகமா குடியேற ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். 1882ல வெறும் 15,000 இருந்த யூதர்களோட எண்ணிக்கை 1947ல 6 லட்சத்துக்கும் மேல போயிருக்கு. இந்த மக்கள் தொகை மாற்றம் தான் அந்த பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பதட்டத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. முதல் உலகப் போருக்கு பிறகு அந்த பகுதி பிரிட்டன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. இங்கேதான் பிரச்சனை இன்னும் சிக்கலாச்சு. ஏன்னா பிரிட்டன் ஒரு பக்கம் யூதர்களுக்கு உங்களுக்கென ஒரு தேசம்னு பால்ஃபோர் பிரகடனத்துல வாக்குறுதி கொடுத்துச்சு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அரபு தலைவர்களுக்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்துச்சு. இப்படி 2 பக்கமும் வாக்குறுதிகளை கொடுத்ததால அங்கிருந்த பதற்றம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அது பெரிய வன்முறைகளுக்கு வழிவகுத்துச்சு. இந்த சூழல்ல தான் முதன்முறையா ஒரு ஐடியா வருது, இரு அரசு தீர்வுன்னு. அதாவது 2 பேருக்கும் தனித்தனி நாடு. ஆனா இதுல தான் பெரிய கருத்து வேறுபாடு வந்துச்சு. சியோனிச தலைமை சரி இதை வச்சு பேச்ச ஆரம்பிக்கலான்னு ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அரபு தலைமை அதெல்லாம் முடியாது, முதல்ல குடியேற்றத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி இதை முழுசா நிராகரிச்சுக்காங்க. இந்த அடிப்படை கருத்து வேறுபாடு தான் பிற்காலத்திலையும் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்துச்சு. சரி, இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வரோம். ஐக்கிய நாடுகள் சபை உள்ள வருது. இஸ்ரேலின் ஒரு நாடு உருவாகுது. உருவான அடுத்த கணமே ஒரு பெரிய போர் வெடிக்குது. பிரிட்டன் கையை மீறி போனதால இந்த விஷயம் ஐநாவுக்கு போகுது. அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த நிலத்தை 2ஆ பிரிச்சு ஒரு பகுதி யூதர்களுக்கும் இன்னொரு பகுதி அரேபியர்களுக்கும் கொடுக்கலான்னு. யூத தரப்பு ஓகே எங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்கிருந்த பாலஸ்தீன அரபு மக்களோ இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு திட்டவட்டமா நிராகரிச்சிட்டாங்க. இந்த பிளவுதான் அடுத்தடுத்த பெரிய நிகழ்வுகளுக்கு அடித்தளமா அமைஞ்சது. அந்த முடிவை வச்சு மே 14, 1948ல இஸ்ரேல் ஒரு தனி நாடா தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? அடுத்த நாளே சுத்தி இருந்த 5 அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் மேல போர் தொடுத்தாங்க. ஒரு நாட்டின் பிறப்பு ஒரு பெரிய போரோட ஆரம்பமா இருந்துச்சு. ஒரே போர் தான், ஆனா 2 பேருக்கும் அதுக்கு 2 அழகான பேரு, 2 தனித்தனி அர்த்தம். இஸ்ரேலியர்களுக்கு அது அவங்களோட சுதந்திர போர், அவங்க நாட்டுக்காக போராடி ஜெயிச்ச போர். ஆனா பாலஸ்தீனியர்களுக்கு அது அல் நக்பா, அதாவது பேரழிவு, அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு துயர சம்பவம். இதுவே இந்த பிரச்சனையோட ஆழத்தை நமக்கு உணர்த்தும். போர் முடிஞ்சப்போ மத்திய கிழக்கோட மேப்பே மாறி போயிருந்துச்சு. இஸ்ரேல் ஐநா கொடுத்ததை விடவும் அதிகமான இடத்த தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மேற்கு கரைய ஜோர்டானும் காசா முனைய எகிப்தும் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா பாலஸ்தீனியர்களுக்கான தனி நாடுன்ற கனவு கனவாவே போயிடுச்சு. ஆனா இந்த போரோட கணக்குகள்ல மிக சோகமான ஒரு நம்பர் இதுதான், 7,11,000. இது ஐநாவோட அதிகாரப்பூர்வ கணக்கு. இத்தனை பாலஸ்தீனிய அரபு மக்கள் தங்களோட சொந்த வீட்டையும் நிலத்தையும் விட்டுட்டு அகதிகளா மாறினாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அகதிகள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற ஒரு ஆறாத வடு. 1948 போருக்கு அப்புறம் பிரச்சனை ஓயல, இன்னும் தீவிரமாச்சு. அடுத்த சில பத்தாண்டுகள் நாடுகளுக்கு இடையான பெரிய போர்களால நிறைஞ்சிருந்துச்சு. குறிப்பா 1956, 1967, அப்புறம் 1973ல நடந்த இந்த 3 போர்களும் அந்த பகுதியோட அதிகாரத்தையும் எல்லைகளையும் தலைகீழா மாத்தி போட்டுச்சு. இதுல 1967ல நடந்த 6 நாள் போர் இருக்கே, அது ஒரு மின்னல் வேக தாக்குதல். யோசிச்சு பாருங்க, முதல் நாள்ல இஸ்ரேல் திடீர்னு தாக்குதல் நடத்தி எகிப்தோட மொத்த விமானப்படையையும் அழிச்சிடுறாங்க. 3வது நாள்ல ஜோர்டான் கிட்ட இருந்து மேற்கு கரையை கைப்பற்றாங்க. 5வது நாள்ல சிரியா கிட்ட இருந்து கோலான் குன்றுகள். 6வது நாள்ல காசா, சினாய் தீபகற்பம்னு விஷாலமான நிலப்பரப்பு இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. வெறும் 6 நாள்ல மத்திய கிழக்கோட அரசியல் வரைபடமே மொத்தமா மாறிடுச்சு. இந்த பெரிய தோல்விக்கு அப்புறம் அரபு நாடுகள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அதுதான் கார்ட்டூம் தீர்மானம்.
அதுல அவங்க சொன்ன 3 விஷயங்கள் ரொம்பவே பிரபலம். இஸ்ரேலோட சமாதானம் கிடையாது, இஸ்ரேல் ஒரு நாடா அங்கீகரிக்கிறது கிடையாது, அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இத 3 இல்லைகள் கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது அவங்களோட நிலைப்பாட்டா ரொம்ப தெளிவா உலகத்துக்கு சொல்லுச்சு. ஆனா 1973ல நடந்த யாம் கிப்பூர் போர் ஒரு வித்தியாசமான திருப்பத்தை கொண்டு வந்தது. ஆரம்பத்துல எகிப்தும் சிரியாவும் திடீர்னு தாக்கி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க. ஆனா போர் முடியறப்போ ராணுவ ரீதியா இஸ்ரேல் தான் ஜெயிச்சது. இருந்தாலும் இந்த போர் ஒரு விஷயத்த உணர்த்துச்சு. அது என்னன்னா, அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு கதவை இது திறந்து விட்டுச்சு, குறிப்பா எகிப்து கூட. இப்போ மோதலோட முகம் மாற ஆரம்பிக்குது. நேரடியா நாடுகள் மோதுறதுக்கு பதிலா வேற சில வடிவங்கள்ல சண்டை தொடங்குது. மக்கள் எழுச்சிகள், கிளர்ச்சிகள், பக்கத்து நாடான லெபனான்ல நடக்கிற சண்டைன்னு பிரச்சனை ஒரு புது பரிமாணத்தை எடுக்குது. உதாரணமா 1982ல லெபனானுக்குள்ள இஸ்ரேல் நுழையுது. அங்கிருந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை வெளியேற்றணுங்கிறதான் நோக்கம். இது ஒரு நீண்டகால ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்துச்சு. அதே நேரம் 1987ல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிரா பாலஸ்தீன மக்களே தெருவுல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் முதல் இன்டிஃபாடா, அதாவது மக்கள் எழுச்சி. இத்தனை வன்முறை, இத்தனை இழப்புகளுக்கு நடுவுல முதல் முறையா ஒரு சின்னதா நம்பிக்கை வெளிச்சம் தெரியுது. அதுதான் ஓஸ்லோ அமைதி பேச்சுவார்த்தை. சரித்திரத்துல முதல் முறையா 2 எதிர்த்தரப்பும் நேருக்கு நேர் உட்கார்ந்து சமாதானம் பேச முன் வந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை நீடிச்சுதா? 1993ல ஒட்டுமொத்த உலகமும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபினும் பாலஸ்தீன தலைவர் யாசர் அரபாத்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமா பாலஸ்தீனியர்களுக்கு படிப்படியா சுய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அரபாத் நாடு திரும்பி பாலஸ்தீன ஆணையத்தை வழிநடத்த ஆரம்பிச்சாரு. அப்போ அமைதி ரொம்ப தூரத்துல இல்லைன்னு எல்லோரும் நம்புனாங்க. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் நீடிக்கல. 2 பக்கத்துல இருந்த மத தீவிரவாதிகள் இந்த அமைதி முயற்சியை விரும்பல. அவங்க தொடர்ச்சியா வன்முறையை கட்ட வைத்து விட்டாங்க. இந்த தாக்குதல்களால மெல்ல மெல்ல அமைதி பேச்சுவார்த்தை சிதைய ஆரம்பிச்சது. கடைசியா 2000ல அமெரிக்காவில் நடந்த கேம்ப் டேவிட் உச்சி மாநாடு தோல்வியில முடிஞ்சப்போ அந்த அமைதிக்கான நம்பிக்கையும் முழுசா சரிஞ்சு போச்சு. சரி, நாம இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம். ஓஸ்லோ ஒப்பந்தம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் மோதல் புது புது வடிவங்களை எடுக்குது. சில சமயம் வன்முறை அதிகமாகுது, சில சமயம் எதிர்பாராத அரசியல் மாற்றங்கள் நடக்குது. 2000லிருந்து 2005 வரைக்கும் 2வது இன்டிஃபாடான்னு சொல்லி ரொம்ப தீவிரமான வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. அப்புறம் 2005ல இஸ்ரேல் ஒரு அதிரடி முடிவா காசா பகுதியிலிருந்து தங்களோட ராணுவத்தையும் குடியேற்றங்களையும் முழுசா வாபஸ் வாங்குச்சு. அதுக்கப்புறம் 2006ல லெபனான்ல ஹெஸ்போலாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல 2020ல ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள்னு ஒரு பெரிய திருப்பம். சில அரபு நாடுகள் இஸ்ரேலோட அதிகாரப்பூர்வமா உறவை ஏற்படுத்திக்கிட்டது இந்த பிராந்திய அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. ஒரு நூற்றாண்டுக்கு மேல தலைமுறையா தொடர்ற இந்த சண்டையோட வரலாற்றை நாம சுருக்கமா பார்த்தோம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பக்கம் ஒரு கதை இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. இப்படி ஒண்ணுக்கொன்னு முற்றிலும் முரண்பட்ட இந்த 2 வரலாற்று பார்வைகளும் எப்படி ஒரு பொதுவான அமைதியான எதிர்காலத்தை உருவாக்க போகுது? இதுதான் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.